லீடர்ஸின் அன்பு நெஞ்சங்களே வணக்கம். இன்றைக்கு மிக முக்கியமாக தமிழகத்தினுடைய அரசியல் தளம் பண்புள்ள ஒரு அரசியல் தளமாக இருக்குதா இல்ல பண்பற்ற ஒரு அரசியல் தளமாக இருக்குதா அப்படிங்கிற ஒரு பார்வையை பத்தின ஒரு நீண்ட நெடிய ஒரு காணொளியை இரண்டு கட்சிகள் பிரதானமாக இருக்கக்கூடிய இரண்டு கட்சிகளை பத்தி தான் நம்ம இன்னைக்கு ஒரு காணொளியை பார்க்கணும். அதற்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் இந்த காணொளியின் கடைசி வரைக்கும். பிரதானமான எதிர்கட்சிகள், பிரதானமான கட்சி தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா திமுகவும் அதிமுகவும். மற்ற கட்சிகளை எடுத்துக்கொண்டால் உங்களுக்கு கம்யூனிஸ்ட் இருக்குது, பாமக இருக்குது, நாம் தமிழர் இருக்குது, பாரதிய ஜனதா கட்சி இருக்கு, காங்கிரஸ் கட்சி இருக்குது. இது எல்லாத்தையும் விட்டு கடந்த 1960களில் ஆரம்பித்து இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு 50-60 ஆண்டு காலமாக தமிழகத்தை ஆட்சி புரிஞ்சிருக்கிற அதிமுகவும் திமுகவும் ஒரு பண்பட்ட அரசியல் தலைமையாக இருந்திருக்குதா அப்படின்னு பார்க்க வேண்டியது இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இந்த தகவலை கொண்டு சேர்க்க வேண்டியது நம்மளை போன்றவர்களுடைய கடமையாக இருக்குது. ஸோ அதற்கு மிக முக்கியமாக ஒரு 2 எக்ஸாம்பிளை எடுக்கணும்னு நினைக்கிறேன். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் பால் இயங்கக்கூடிய அரசினுடைய தலைமையாக இருக்கக்கூடிய திரு ஸ்டாலின் அவர்களினுடைய அரசாங்கத்துல 2021 இருந்து 2025 இன்னும் தோராயமாக 2-3 மாதங்கள்ல இந்த ஆட்சி முடிவுக்கு வரவும் இருக்கிறது. சோ மே மாசத்துல எலெக்ஷனை கொண்டு வரக்கூடிய இந்த 5 ஆண்டு கால ஆட்சியில திரு ஸ்டாலின் அவர்களுடைய அரசாங்கம் எந்த விதமான மக்கள் சார்ந்த பணிகளை தாண்டி அரசியல் எதிர்கட்சிகளுக்கும் சரி பிற அரசியல் கட்சிகள் மத்தியில ஒரு மிகமான கண்ணியமான ஒரு நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறதா அப்படிங்கிற ஒரு இம்ப்ரெஷன் இருக்குது. அதை பற்றின ஒரு 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 சில எக்ஸாம்பிளை வச்சு இந்த 2 கட்சிகளையும் பாகுபடுத்தணும்னு பாக்குறேன். ஏன்னா திரு எடப்பாடி அவர்கள் இந்த அரசாங்கத்தினுடைய மிக முக்கியமான எதிர்கட்சி தலைவராக இருக்கிறார். ஆனால் அதே ஒரு 4 ஆண்டுகளாக அவரும் முதலமைச்சராக அம்மையார் ஜெயலலிதா அவர்களினுடைய மறைவிற்கு பின்னாடி ஒரு 4 ஆண்டுகளாக முதலமைச்சராக இருந்தார். சோ அவருக்கு காலம் கொடுத்த அந்த முதலமைச்சருங்கிற வாய்ப்பை அவர் எப்படி பெற்றார் அப்படிங்கிறது ஒரு சர்ச்சைக்குரிய விவாதம். அதற்குள்ள நம்ம என்ட்ராக வேண்டியதில்லை. ஆனால் அந்த முதலமைச்சர் சேருக்குரிய ஒரு அத்தாரிட்டியும் அந்த முதலமைச்சர் சேருக்குள்ள ஒரு பன்முகத்தன்மையோடு நடந்து கொண்டாரா அதிமுகவினுடைய பொதுச் செயலாளரும் அதிமுகவின் தலைமையில் ஏற்றுக்கொண்ட முதலமைச்சராக இருந்த திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்குது. சோ அன்றைக்கு காலம் அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவராக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை காலம் திரு கலைஞர் அவர்கள் இறந்து அன்றைக்கு கொடுத்துச்சு. அன்றைக்கு மிக முக்கியமாக கலைஞர் அவர்கள் பல்முறையாக முதலமைச்சராக இருந்தவர், நீண்ட நெடிய அரசியல் வரலாற்றை தமிழக மண்ணில் எழுதினவர். கடந்த ஒவ்வொரு ஆட்சி காலத்திலையும் அவர் இருந்த போதும் தமிழக மக்களுக்கும் சரி ஒட்டுமொத்த ஜனநாயக பூர்வமாக இயங்கக்கூடிய அத்தனை அரசியல் அமைப்புகளுக்குமே அவர் மிக முக்கியமான ஒரு தலைவராக இருந்த ஒரு தலைவருக்கு கடைசி காலகட்டத்துல ஒரு விதமான ஒரு இடைஞ்சல்கள் அவர் மறைவுக்கு அப்புறம் வருது. சோ ஒரு மிக மூத்த தலைவருக்கு செலுத்த வேண்டிய மரியாதைகளை அன்றைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கரங்கள்ல அவர் முதலமைச்சருங்கிற ஒரு வாய்ப்பு கையில இருக்கும் போது கூட அவர் நடந்து கொண்ட விதம் மிகப்பெரிய ஒரு சர்ச்சைகளுக்கு உள்ளானது. கலைஞர் அவர்கள் இறந்த அந்த தருவாயில அவருக்காக ஒதுக்கப்பட வேண்டிய இடத்தை நோக்கி ஒரு சர்ச்சையை ஒரு தன்னியல்பாக கொடுக்க வேண்டிய ஒரு விஷயத்த ஒரு செயற்கையாக பல்வேறு அழுத்தங்கள் காரணமாகவோ இல்லைன்னா எதிர்கட்சியில் இருக்கிற அந்த அரசாங்கத்தின் மேல காட்டக்கூடிய ஒரு வன்மத்தின் காரணமாகவோ திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அன்றைக்கு ஒரு விதமான ஒரு 2ஆம் தர மனநிலைமையோட நடந்து கொண்டாரா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை கிளப்பிச்சு. அதற்கப்புறம் அந்த இடத்தை போராடி கொண்டு போய் இரவோடு இரவாக திமுகவினுடைய வழக்கறிஞர் அணி கொண்டு போய் சென்னையினுடைய உயர்நீதிமன்றத்தில் போராடி பெற்று அடுத்த நாள் நல்லடக்கம் செய்யப்பட்டது திரு கலைஞர் அவர்களுடைய பூதவுடல். சோ அப்படி இருக்குங்கிற காலகட்டத்துல இதே இன்றைக்கு திரு ஸ்டாலின் அவர்கள் முன்னாடி ஒரு நிகழ்வு முந்தா நாள் நடக்குது. திரு அம்மையார் ஜெயலலிதா அவர்களின் பெயரை தாங்கி கொண்டு இருக்கக்கூடிய இசை கவின் கல்லூரி ஒருடைய பட்டமளிப்பு விழா. அந்த பட்டமளிப்பு விழாவில் திரு ஸ்டாலின் அவர்கள் முன்வைக்கிற வாதம் என்னவா இருக்குதுன்னா, நாங்கள் 2021க்கு பின்னாடி வந்தபோது கூட இதே திரு ஜெயலலிதா அம்மையார் அவர்களுடைய பெயர் தாங்கிய இந்த இசை கவின் கல்லூரியை நாங்க மென்மேலும் வளர்த்திருக்கிறோம். இந்த இசை கல்லூரியில் திரு ஜெயலலிதா அம்மையார்களுடைய பெயர் தாங்கினதுனால மட்டுமே நாங்கள் இருட்டடிப்பு செய்யவில்லை, மென்மேலும் அதை வளர்த்திருக்கிறோம், அடுத்தடுத்த கட்டத்துக்கு அந்த கல்லூரியை கொண்டு போயிருக்கிறோம். இந்த மாதிரி ஒரு அரசியல் மாண்பைத்தான் நான் இந்த மக்களுக்காக எடுத்து வைக்கணும்னு முற்படுறத, இதைத்தான் அடுத்தடுத்த அரசியல் கட்சிகளும் வழிமொழியணுங்கிறது விருப்பப்படுறங்கிறத ஒரு கண்ணியமான ஒரு அரசியல் தலைவராக அந்த பார்வையை முன்வைக்கிறார் திரு ஸ்டாலின் அவர்கள். சோ இந்த 2 தலைவர்களையும் நீங்கள் இந்த தமிழக மக்கள் பகுப்பாய்வு செய்ய வேண்டியது மிகப்பெரிய காலகட்டம். இந்த
2026 தேர்தல் காலகட்டமாக. இது என்னுடைய கருத்து மட்டும் இல்ல, ஒரு பெருவாரியான மக்கள் மத்தியில இருக்கக்கூடிய இந்த இரண்டு சிச்சுவேஷனை நீங்க அனலைஸ் பண்ணாலே உங்களுக்கான தலைவர்களை எப்படி தேர்ந்தெடுக்க வேண்டும்ங்கிறத உங்களுடைய பகுப்பாய்வுக்கு பகுத்தறிவு உள்ள இந்த மண்ணில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தமிழக மக்களினுடைய ஒரு கடமைக்கே நான் விட்டுறேன். சோ ஒரு கட்டத்துல ஒரு மக்களினுடைய பிரதிநிதியாக இருந்து பல முறை தலைவராக இருந்து இறந்தவருக்கு செலுத்த வேண்டிய ஒரு கண்ணியமான ஒரு ஃபைனல் ரைட்ஸை செலுத்துறதுக்குரிய ஒரு அரிய வாய்ப்பை வரலாறு திரு எடப்பாடிக்கு கொடுத்துச்சு. ஆனா திரு எடப்பாடி அவர்கள் அதை மிகப்பெரிய ஒரு ஓப்பன் மைண்டடாக, ஒரு கண்ணியமிக்க தலைவராக, ஒரு ஒரு விசாலமான மனதை கொண்டவராக நடந்து கொண்டாரா அப்படின்னா இல்ல. ஆனால் அதே சமயம் திரு ஸ்டாலின் அவர்கள் கையில இந்த பொறுப்பு போகும்போது கூட 2021 இருந்து 2024 வரைக்கும் அவர் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை மகளிருக்காக இருக்கட்டும், மாணவர்களுக்காக இருக்கட்டும், குடும்ப தலைவர்களுக்காக இருக்கட்டும், இல்ல திருநங்கைகளுக்காக இருக்கட்டும், ஊனமுற்றவர்களுக்காக இருக்கட்டும், இல்ல பல்வேறு அடுக்கு தட்டுகள்ல இருக்கக்கூடிய அத்தனை மக்களையும் ஒன்று சேர்த்து ஒரு இன்க்ளூசிவான ஒரு கவர்மெண்டை கட்டமைக்க முயற்சி பண்ணதுல வெற்றியும் கண்டிருக்கிறார். அதனுடைய நீட்சி தான் இன்றைக்கு தமிழகத்தினுடைய இன்க்ளூசிவாக இருக்கக்கூடிய மகளிரினுடைய பயன்பாடு இருக்குது. பாத்தீங்களா, மகளிர் ஒர்க் பார்ட்டிசிபேஷன்ஸ் இருக்குது. என்றைக்கு ஒரு மகளிர்கள் ஒட்டுமொத்தமான ஒரு ஒரு பொருளாதார சூழ்நிலைக்குள்ள, ஒரு பொருளாதாரத்தினுடைய கட்டமைப்புக்குள்ள அவர்கள் வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்களோ, அப்போ அந்த நாட்டினுடைய வளர்ச்சியை யாராலையும் தடுக்க முடியாதுங்கிறது தான் எக்கனாமி தெரிஞ்ச அத்தனை பேர்த்துக்கும் தெரியும். அதனுடைய நீட்சி தான் இன்னைக்கு இந்தியாவினுடைய ஆவரேஜ், இந்தியாவினுடைய உள்நாட்டு உற்பத்தியினுடைய ஆவரேஜ் இருக்கு பாத்தீங்களா, 6.9 விழுக்காடு தான். ஆனால் தமிழகத்தினுடைய உள்நாட்டு உற்பத்தி, தமிழ்நாடு கொடுத்திருக்கக்கூடிய பொருளாதாரத்தினுடைய வளர்ச்சி பாத்தீங்கன்னா 11.19 விழுக்காடு. அப்போ இந்தியாவினோட ஆவரேஜ்ல இருந்து டபுள் த ஆவரேஜாக 2021 இருந்து 24 வரைக்கும் கொண்டு வந்திருக்கக்கூடிய திரு ஸ்டாலின் அவர்களுடைய அரசாங்கத்துல நீங்கள் பல்வேறு இண்டஸ்ட்ரீஸை தாண்டி இன்றைக்கு ஜிஇஆர் அப்படிங்கிறது இடைநிற்றலை கம்மி பண்ணக்கூடிய ஒரு ரேஷியோ. அதாவது 10-12 முடித்தவர்கள் எப்படி அந்த கல்லூரிகளுக்கு செல்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கு பல்வேறு கால கூறுனங்களே இருக்குது. இப்போ கல்லூரிகள்ல அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய வாய்ப்புகள், பள்ளிகள்ல அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய வாய்ப்புகள், கல்லூரி சென்ற மாணாக்கர்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய பல்வேறு சலுகைகள் அத்தனை மூலியமாகவும் அவர்களுடைய இடைநிற்றல் கம்மி பண்ணப்படும். ஆனால் இது இந்தியாவினோட ஆவரேஜ் பாத்தீங்கன்னா 24 விழுக்காடு தான். ஆனா தமிழ்நாட்டினுடைய ஆவரேஜ் 47 விழுக்காடு. அப்போ எல்லா இண்டஸ்ட்ரீஸ்லயுமே தமிழ்நாடு முன்னோக்கி 2 மடங்காக இருக்கிறதுக்கு கூடிய காரணம் தமிழ்நாட்டில் நடைபெற்றிருக்கக்கூடிய பல்வேறு சூழ்நிலைகள், பல்வேறு நடவடிக்கைகளை முன்னெடுத்திருக்கக்கூடிய இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி அப்படிங்கிறத ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சார்பு நிலை எடுத்துதான் சொல்லணும் இல்ல, ரெக்கார்டிக்கலா இது அட்டவணைப்படுத்தப்பட்ட ஒரு மிக முக்கியமான ஒரு நடவடிக்கைகளை நம்ம பார்க்கிறோம். சோ 2021 இருந்து 24 வரைக்கும் இந்த இன்க்ளூசிவாக பண்ண வேண்டிய ஒரு அரசாங்கத்தை முன்னெடுத்து செல்வதில் திரு ஸ்டாலின் அவர்களுடைய அரசாங்கம் முதல் மாநிலமாக தமிழகத்தை தாண்டி ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே முதல் மாநிலமாக இருக்குங்கிறத வெறும் நான் சொன்ன இந்த ஜிஆர் ரேஷியோ, வெறும் இந்த பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய உச்சபட்ச நிலை மட்டும் இல்ல, மகளிர்களை இன்க்ளூசிவ் பண்ணி ஒரு டெவலப்மெண்ட் நடக்குதா? ஏன்னா இன்றைக்கு இருக்க இந்த பொருளாதார உற்பத்தி தமிழ்நாட்டுல வெறும் ஒரு செக்டார்ல மட்டும் இல்ல, வெறும் அது ஆட்டோமொபைல் செக்டார் மட்டும் இல்ல, பினான்சியல் செக்டார் மட்டும் அப்படிங்கிறது இல்ல. தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியையும் இருக்கக்கூடிய இந்த 27 லட்சம் கோடி ரூபாய்க்கு ஒரு மாநிலத்தினுடைய ஒட்டுமொத்த வருவாய் இருக்குது. அந்த வருவாயில் அதிகப்படியாக கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடியது பெண்களுடைய பங்கு வலிப்பு கிட்டத்தட்ட 49 விழுக்காடு இருக்குது. 49% ஆஃப் விமென் பாப்புலேஷன் ஆர் இன்டு தி இன்க்ளூசிவான டெவலப்மெண்ட்ல இருக்கிறாங்க. சோ இன்றைக்கு மென்னுக்கு ஈக்குவலாக அந்த பேரிட்டி இருக்குது பாத்தீங்களா, அந்த ஈக்குவல் பேரிட்டி, ஈக்குவலாக கொடுக்கப்பட்ட அந்த சம வாய்ப்பும், பெண்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒவ்வொரு படிநிலைகள்ல கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு வாய்ப்புகளையுமே இன்றைக்கு தமிழக பெண்கள் மிக முக்கியமாக அதை பல சூழ்நிலைகள்ல அதை தங்களுக்கு எதிராக தொடுக்கப்பட்ட பல்வேறு விடயங்களை பூர்த்தி செய்து அவர்கள் இன்றைக்கு ஒரு இன்க்ளூசிவான குரோத்துக்குள்ள வந்திருக்கிறாங்க. அவர்களை அடக்கி ஒடுக்கி வச்சிருந்த பல்வேறு 200 ஆண்டு காலத்துக்கான வரலாறுகளை உடைத்தெறிந்து இன்றைக்கு தமிழக மக்களினுடைய பெண்களினுடைய பார்ட்டிசிபேஷன் இருக்கிறதுனால மட்டும்தான்
இந்த இரட்டை ஃபிகர் 11.19% ஆஃப் ஜிஎஸ்டிபி growthல இருக்கிறதுக்கு பெண்களுடைய பங்களிப்பு முக்கியம். அந்த பெண்களுடைய பங்களிப்புக்கு மிக முக்கிய காரணியாக இருப்பது தமிழ்நாட்டில் கொடுத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு சலுகைன்னு சொல்ல முடியாது, ஒவ்வொரு பெண்களுக்கான உரிமைகள், அது மகளிர் பேருந்துகளாக இருக்கட்டும், இல்ல மகளிருக்கான உரிமை தொகைகளாக இருக்கட்டும், இல்ல மகளிர்களை கொண்டு வர்றதுக்காக இந்த மகளிர் சுய உதவிகளுக்கு குழுக்களுக்காக கொடுக்கப்படக்கூடிய பல்வேறு நலத்திட்ட உதவிகளாக இருக்கட்டும், இல்ல சத்துணவு திட்டங்களாக இருக்கட்டும், இல்ல புதுமை பெண் திட்டங்களாக இருக்கட்டும், இல்ல கல்லூரி மாணவர்களுக்கும் கொடுக்கக்கூடிய அந்த ஸ்காலர்ஷிப்ஸ் ப்ரோக்ராம்ஸாக இருக்கட்டும், இது அத்தனையுமே ஒவ்வொரு ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸும் முன்னோக்கி செல்றதுக்கு, முன்னோக்கி நகர்வதற்குரிய ஒவ்வொரு படிநிலை. ஸோ இதை ஒட்டுமொத்தமாக இந்த தமிழ்நாட்டினுடைய பிளானிங் கமிஷனுடைய ஒவ்வொரு படிநிலைகளையும் ஒட்டுமொத்தமான இந்த ஸ்பெஷல் டெவலப்மெண்ட் ஸ்கீம்ஸ் மூலியமாக இந்த தமிழக அரசு முன்னோக்கி எடுத்துக்கொண்டதுதான் இந்த தமிழ்நாட்டினுடைய இந்த இன்க்ளூசிவ் கவர்மெண்டோடைய மிகப்பெரிய ஒரு சக்சஸ் ஃபார்முலாவாக மாறி இருக்குது. அதனால்தான் இங்கு செயல்படுத்தக்கூடிய தமிழ்நாட்டில் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் பால் செயல்படுத்தக்கூடிய ஒவ்வொரு திட்டங்களும் பல்வேறு மாநிலங்கள்ல, இந்தியாவில் பல்வேறு மாநிலங்கள்ல அது மிகப்பெரிய ஒரு திட்டங்களாக மாறி இருக்குது. ஈவன் பல்வேறு நாடுகள்லையுமே இதை ஒரு முன்னோடி திட்டங்களாக, பல்வேறு சத்துணவு திட்டங்களாக இருக்கட்டும், பல்வேறு விமனுக்கு கொடுக்கக்கூடிய ஸ்கீம்ஸ் எல்லாத்தையுமே பல்வேறு நாடுகள்ல இது இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்குரிய ஒரு காட்சி கூறுகளாக நம்ம பார்க்கிறோம். சோ இன்றைய காலகட்டத்துல இந்த ஒரு அரசியல் மாற்றங்களை தாண்டி அரசியல் தலைவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்கு நான் முன்னமே எடுத்து சொன்ன மாதிரி அதிமுகவினுடைய தலைமைக்கு கிடைத்த ஒரு வரலாறு பூர்வமான பல்வேறு வாய்ப்புகளை அன்றைக்கு இருந்த தலைவர்கள், அது வெறும் எடப்பாடி பழனிசாமி மட்டுமல்ல, அன்றைக்கு இருந்த அம்மையார் திரு செல்வி ஜெயலலிதா அவர்களுமே தமிழகத்தினுடைய ஆட்சி அதிகாரத்தில் இருந்த திரு கலைஞர் அவர்களால் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் அப்படிங்கிறதுனாலேயே மதுரவாயிலினுடைய பறக்கும் சாலை திட்டமாக இருக்கட்டும், இல்லைன்னா புது செக்ரட்டரியேட்டாக இருக்கட்டும், இல்லைன்னா நூலகம் கோட்டூர்புரத்தில் அமைந்திருந்த நூலகமாக இருக்கட்டும், உட்பட பல்வேறு திட்டங்களை திரு அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவர்கள், கலைஞர் அவர்கள் கொண்டு வந்ததுங்கிற ஒற்றை காரணத்துக்காக பல்வேறு திட்டங்களை, மக்கள் நலம் சார்ந்த திட்டங்களை ஒடுக்கி வைத்ததையும் அதை அழித்தொழித்ததையும் நம்ம கண்கூடா பார்த்திருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் பால் நடக்கக்கூடிய இந்த அரசாங்கத்துல அந்த மாதிரி எந்த விடயங்களும் நடக்கல. ஈவன் அது அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய பெயரை தாங்கி அம்மா உணவகமாக இருந்தாலும் கூட அதற்காக 2021 கொடுக்கப்பட்ட பட்ஜெட்டும் சரி, 2016 2021 வரைக்கும் அதிமுக ஆட்சியில் கொடுக்கப்பட்ட பட்ஜெட்லயும் சரி, அது முன்னோக்கி தான் நகர்ந்து கொண்டே வந்திருக்கிறது. பல்வேறு கடைகளை, பல்வேறு அம்மா உணவகங்களை மூடிய அதிமுகவினுடைய அரசாங்கமாக இருந்தால் கூட 2021 to 2024 எந்த விதமான அம்மா உணவகங்களையும் மூடாமல் அதை மென்மேலும் வளர்த்தெடுத்து அதற்கான உணவுக்கு கொடுக்க வேண்டிய அத்தனை சலுகைகளையும் அத்தனை உரிமையாக இந்த அரசாங்கம் கொடுத்திருக்குது. அப்படிங்கிறது தான் பல்வேறு காலக்கூறுகளில் நம்ம ஜெனரல் கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் மூலியமாக நடத்தப்படக்கூடிய இந்த உணவகங்களையும் பார்க்கிறோம். சோ எப்பயுமே ஒரு அரசியல் ஆச்சரியங்களை தாண்டி ஒரு அரசாங்கம் வெறும் உண்மையாக மக்களுக்காக நன்மை செலுத்தக்கூடிய ஒரு அரசாங்கமாக முன்னெடுப்பே ஆனால் அது கண்டிப்பாக அந்த தமிழக மக்கள் என்றைக்குமே அதற்கான ஒரு வாய்ப்புகளையும் திரும்ப திரும்ப கொடுக்கறத நம்ம பார்த்துக்கிட்டே இருந்திருக்கிறோம். சோ இன்றைய காலகட்டத்துல இன்றைக்கு திரு ஸ்டாலின் அவர்கள் முந்தா நாள் சொன்ன மாதிரி அம்மையார் பெயரை தாங்கி கொண்டதனால் மட்டுமே அந்த கல்லூரியில நாங்க எதையும் பிளாக் பண்ணல, எதையுமே நாங்கள் மறுதளிக்கல, அதை மென்மேலும் வளர்த்தெடுக்கிறோம் அப்படிங்கிறது நான் சொன்ன இத்தனை விடயங்களையும் வைத்து பார்க்கும்போது உண்மையாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறது என்னை போன்றவர்களோட பார்வை. ஆனால் இதையும் பகுப்பாய்வு செய்யுங்கள். நான் சொல்லக்கூடிய கருத்துக்களும் நீங்களே பகுப்பாய்வு செய்யுங்கள். மக்களாகிய உங்கள் முன்னாடி கொண்டு வர்றது எங்களை போன்றவர்களோட கடமை. நான் சொல்றது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பத்தியும் திரு ஸ்டாலின் அவர்களை பத்தியும் உண்மையா அப்படிங்கிறத நீங்க ரிசர்ச் பண்றதுக்கு இன்னைக்கு உங்களுக்கு கையில இருக்குது ஸ்மார்ட் போனு. அதுல சொல்லக்கூடிய அத்தனை தகவல் உண்மையான்னு பாருங்க. அந்த தகவல் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் தேர்ந்தெடுக்க வேண்டியது யாரு, மக்களுக்காக தேர்ந்தெடுக்க வேண்டிய தலைவர் யாரு, உங்களுக்காக கடைசி வரைக்கும் எந்தவித மனசு ஆச்சரியங்கள் அன்றி இன்க்ளூசிவாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் ஒன்றிணைத்து சென்று ஒரு அரசாங்கத்தின்பால் வழி சென்று இந்த நாட்டு மக்களுக்கு அந்த பாரிட்டி, அந்த எந்த டிஸ்பாரிட்டியும் இல்லாமல், ஏற்றத்தாழ்வுகளும் இல்லாமல், இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக இந்தியாவினுடைய ஆவரேஜ் வருட வருமானம் 69,000 ரூபான்னு இருக்கும் போது நம்மளுடைய ஒரு தனிநபர் வருமானம் 1,19,000 ரூபாய், அதுலயும் டபுளா தான் இருக்கு. ஸோ இது அத்தனையுமே ஒரு இன்க்ளூசிவா இருக்கக்கூடிய, எல்லோரையும் சேர்ந்து இழுத்து செல்லக்கூடிய ஒரு கவர்மெண்டால் மட்டும்தான் முடியும். சோ அது எந்த கவர்மெண்டை நீங்கள் தேர்ந்தெடுக்க போகிறீர்கள் அப்படிங்கிறது 2026 உங்களுக்கு திருப்பியும் ஒரு வாய்ப்பை கொடுக்கும்.
அந்த வாய்ப்பை சரியாக தமிழக மக்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நான் சொல்றதையும் கண்ணை மூடிக்கொண்டு கேட்கணும்னு நான் சொல்லல. பெரியாரினுடைய எப்பவுமே இருக்கக்கூடிய ஒரு உன்னதமான சொல்லுதான், நானே சொன்னா கூட அதை பகுப்பாய்வுக்கு உட்படுத்துங்கள். அந்த பகுப்பாய்வை நீங்கள் செய்து ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கூட கரெக்டான முடிவை எடுக்க வேண்டியது தமிழக மக்களினுடைய கடமை. உங்கள் மத்தியில் உங்களை அடுத்த காணொளியில் வந்து சந்திக்கிறேன். லீடர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.